ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜய். இன்றைக்கி நான் உங்களுக்கு சூசியம் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். இது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க பண்ணுறது. இனிமே நம்ம ஃபெஸ்டிவல்ஸ்க்கெல்லாம் வருஷப்பருப்பு வரப்போகுது இல்லையா, அதுக்கு நீங்கள் செஞ்சுக்கலாம் சூப்பராக. இதுக்கு ஒரு கப்பு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அது நல்லா கழுவிட்டு 2-3 வாட்டி ஊற போட்டிருக்கேன். இது நல்லா ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஊறிச்சுன்னா இந்த நம்ம வேக வைக்கும்போது நல்லா சீக்கிரம் வெந்துடும். அதே மாதிரி ரொம்ப சாஃப்டாக வெந்துடும். இப்போ நம்ம மேல் மாவுக்காக என்ன பண்ணுறோம், 1 கப்பு உளுத்தம் பருப்பு, 1.5 கப்பு பச்சரிசி. பச்சரிசி போட்டிருக்க பச்சரிசி தான் போடணுன்னு இல்லை, நீங்கள் புழுங்கல் அரிசி இல்லை ரேஷன் அரிசி எந்த அரிசி வேணாலும் போடலாம். 1.5 கப்பு அரிசி போட்டுக்கோங்க. இது நல்லா கழுவிக்கோங்க. கழுவிட்டு நல்லா ஒரு 2 ஹவர்ஸ், ஒரு 2லேருந்து 3 மணி நேரமாவது இது ஊறணும். நீங்கள் காலையில் எந்திரிச்ச உடனே இது ஊற போட்டிங்கன்னா நம்ம இது புளிக்க வைக்கணும்னு இல்லை, உடனே செஞ்சிடலாம். இப்போ நல்லா ஊறிடுச்சு பாருங்கள், இந்த அரிசி பருப்பும் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம இது மிக்சியில் போட்டு நல்லா மையாக ஆட்டிக்கணும். எவ்வளோ சாஃப்டாக ஆட்டுறீங்களோ சுசியாக அவ்வளோ நல்லா வரும். நம்ம இது நல்லா ஒரு வாட்டி மிக்சியில் போட்டு நல்லா சாஃப்டாக ஆட்டிக்கலாம். இதில் வேணால் நீங்கள் கூட 1 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம், கலர் நல்லா வரும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்சியில் போட்டேன். இப்போ நல்லா மாவு ஒரு பவுலில் எடுத்துடுங்க. எடுத்ததுக்கப்புறம் இதில் ருசிக்கேற்ப உப்பு அப்படின்னா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டால் போதும். ரொம்ப உப்பெல்லாம் போடாதீங்க. ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி இருக்கணும், தோசை மாவு மாதிரி இருக்கணும். இது நீங்கள் பக்கத்தில் மூடி போட்டு வச்சுடுங்க. நம்ம இப்போது கடலைப்பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம குக்கரில் வச்சுட்டு ஒரு 4-5 விசில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு நல்லா வேகணும், சாஃப்டாக வேகணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு இந்த கடலைப்பருப்பு. நம்ம இது ஒரு வடிகட்டி வச்சுட்டு நல்லா வடிகட்டிடலாம். தண்ணி எல்லாம் ஃபுல்லாக எடுத்துருங்க. பாருங்கள், சாஃப்டாக வெந்துருச்சு இந்த கடலைப்பருப்பு. இவ்வளோ சாஃப்டாக வேகணும். ஒரு 4-5 விசில் நல்லா வரட்டும், அப்போ தான் நல்லா வேகும் இது. இந்த தண்ணி நீங்கள் கீழே வேஸ்ட் பண்ணாதீங்க. இதில் ரசம் வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நம்ம நார்மலாக வைக்கிற பருப்பு ரசமோட இந்த ரசம் நல்லாயிருக்கும். ஒரு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு மசிச்சுட்டு இதில் போட்டுருங்க. ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இது ஸ்ட்ரெயின் பண்ணிட்டோம் இல்லையா, இது நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். நல்லா தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா மிக்சியில் நல்லா அடிச்சுட்டு எடுத்துக்கோங்க. பார்த்திங்களா, இப்போ இப்படி சாஃப்டாக நல்லா நம்ம மிக்சியில் இது பண்ணிட்டோம். இந்த பருப்பு நல்லா சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ கடாய் சூடு பண்ணிக்கோங்க. இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பருப்பு இதில் போட்டுருங்க. கடலை பருப்பு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மிக்சியில், அது இதில் போட்டுருங்க. போட்டுட்டு 1 கப்பு கடலை பருப்பு எடுத்துருக்கோம் இல்லையா, 1 கப்பு பொடித்த வெல்லம். 1 கப்புக்கு 1 கப் கரெக்டாக இருக்கும். நீங்கள் ரொம்ப கொஞ்சம் ஸ்வீட் அதிகமாக சாப்பிட்றீங்கன்னா 1.25 கப் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்றீங்கன்னா 3/4 கப்பு போட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/2 கப்பு தேங்காய் துருவல், அப்புறம் ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆன் பண்ணிவிடுங்க. இந்த பருப்பில் இருக்கிற ஈரத்திலவே இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சிடும். நீங்கள் ஒரு சொட்டு கூட தண்ணி விடாதீங்க. ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்கன்னா இது நல்லா கெட்டியாக பதமாக வந்துடும் நம்மளுக்கு. நம்ம எல்லாமே இதில் அந்த வேக வைக்கிற பருப்பு வேக வச்சுட்டு நம்ம தண்ணி இல்லாமல் இது பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டோம். இப்போ 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் ஒரு ஸ்மெல்லுக்கு நல்ல வாசமாக இருக்கும் இந்த பூர்ணம், அதனால் நம்ம நெய் போட்டிருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் ஏலக்காய் தூள் போட்டுட்டு இது நல்லா ஆற வச்சிடுங்க. ஆறுனதுக்கப்புறம் நல்லா சின்ன சின்ன குட்டி குட்டியாக உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இது நல்லா நம்ம சின்ன சின்ன உருண்டையாக எல்லாம் பிடிச்சி வச்சுக்கலாம். இது ரெடி பண்ணிட்டோமா, நம்ம மேல் மாவும் ரெடி பண்ணிட்டோம், நம்ம இது உள்ளே வைக்கிற பூர்ணமும் ரெடி பண்ணிட்டோம். அவ்வளோதான். எண்ணெய் சூடு பண்ணி நம்ம சுசியை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு பூர்ணம் இது எடுத்துகிட்டு இதில் போட்டுருங்க. மாவில் போட்டு நல்லா மேலே இப்படி கோட் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இதில் ஒன்று ஒன்றா விட்டுருங்க.
இது வந்து நிறைய ஒரே வாட்டி நிறைய போடாதீங்க. ஒரு 2லேருந்து 3 ஒரு வாட்டி போடுங்க. ஏன்னா ஒட்டிக்கும் ஒன்றுக்கு ஒன்று மாவு இல்லையா. இல்லை ஃபஸ்ட்டு அது போட்டதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் இன்னொன்று போடுங்க. இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் போட்டுட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரும் பாருங்கள். எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். ரவுண்டாக அந்த எண்ணெயில் போட்ட உடனே அது எல்லாம் பிரிக்கவே இல்லை. அது நல்லா ஸ்டஃபிங் எல்லாம் வெளியே வரல. சூப்பராக நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துச்சு. இப்போ நம்ம இது எடுத்துகிட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். இந்த சுசியம் வந்து நம்ம நல்லா வருஷப்பருப்புக்கு செஞ்சு நல்லா எப்படி வந்ததுன்னு எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். உங்கள் விஜி.